ரீசென்ட் ட்ரெண்டாவே நம்ம பாக்குறோம். ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு பரிகாரத்தலம் அப்படின்னு சொல்லி வச்சு அதை வந்து ஏகப்பட்ட ஆட்கள் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்றதை பாக்குறோம். சோ அந்த ஆமா. மாதிரியான எந்த ஒரு பரிகார தலமாகவும் கங்கை கொண்ட சோழபுரம் இல்லை. அது ஒரு நல்ல பெரிய கோயில், இறைவனுடைய அருளை மிக மிக பெற்ற ஒரு கோயில் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அங்க எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்குமோ அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனாலும் நமக்கு இறைவனுடைய அருளால, சிவபெருமானுடைய அருளால நல்லது நடக்கும் அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு இங்க போனா இது வந்து அரசை விரிவாக்கம் செய்வது, இல்லை அரசை வந்து நிலைநிறுத்துவது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இங்க வரார் அப்படின்றதுல வந்து எந்த விதமான ஒரு இதுக்கு முன்னால உள்ள எந்த உதாரணமும் அப்படி கிடையவே கிடையாது. அவர் இங்க வர்றது வந்து இந்த ஒரு தருணத்தை கொண்டாட வேண்டும். 1000 வருஷம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல் அப்படின்றதுனால அந்த தருணத்தை கொண்டாட வேண்டும். அதுக்கு கொண்டாடுறதுக்கு நீங்க எங்க போவீங்க? ராஜேந்திர சோழன் அவரை கொண்டாட வேண்டுமானால் நீங்கள் நினைப்பது கங்கை கொண்ட சோழபுரம். ஏன்னா அதுதான் அவருடைய தலைநகரா இருந்தது. அந்த தலைநகரிலே முக்கியமான கட்டடம், அவருக்கு அரண்மனை இருந்தது. ஆனால் இப்போ அது மண்ணோடி போய்விட்டது. அகழ்வாராய்ச்சி செய்து அவருடைய சுவர்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கு அரண்மனையெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ அவரை கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக இருப்பது அவர் கட்டிய கோயில் தான். சோ அதனால வந்து அந்த கோயில் அது மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள கோயிலை போய் தரிசனம் பண்ணுவது வழக்கம். இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், ராமேஸ்வரத்துக்கு வந்தார், அந்தந்த கோயில்களுக்கு போனார். மதுரைக்கு போகும்போது மீனாட்சி அம்மன் கோயில் போனார். சோ இது வந்து இது ஒரு பரிகாரம்னு இல்லாம அந்த அரசர் கட்டிய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அந்த அரசரையே பெருமைப்படுத்துவது.